எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 13. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. எழிலுக்கு உணவு ஊட்டுவதற்காக தனலட்சுமி போராடி கொண்டிருக்க அதை கண்டு சிரித்த வீராவோ, அவனை கைய காலை கட்டி மடியில போட்டு சாப்பாடை வாயில போட்டு விடுச்சித்தி. அப்போ ஐயா சாப்பிட்டுதானே ஆகணும் என்றான் கிண்டலாக. அவன் கூறியதை கேட்டு எழில் தன் அண்ணனை விழிகளை உருட்டி முறைத்து பார்க்க, என்னடா கண்ணை உருட்டுற? கண்ணை அப்படியே நோண்டி எடுத்துருவேன் இரு, திமிரு பிடிச்சவனே. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு. ஒரு வாய் சாப்பிட்டாதான் என்ன உனக்கு? வர வர ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட எழில், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது என்றான் கோபமாக. அதில் உதட்டை பிதுக்கி அவன் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொள்ள, ஏண்டா சின்ன பிள்ளையை போய் அதட்டுற? குழந்தைங்கன்னா அப்படி இருப்பாங்க தான், விடு, அவனை திட்டாத என்று வேதவல்லி கூற, அவ்வளவு நேரம் அமைதியாக தயக்கத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்த தூரிகையோ மெல்ல தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவள் தனலட்சுமியை நோக்கி நகர்ந்தாள். இவள் எதற்கு அவரிடம் செல்கிறார் என்று அனைவரும் புரியாமல் அவளை பார்க்க, வீராவோ, இவ ஏதாவது ஏடாகுடமா இப்ப பண்ணட்டுமே, அதன் பிறகு இவளுக்கு இருக்கு ஒரு வழி செய்யறேன் இவளை என்று மனதிற்குள் அவளை திட்டியவாறு அமர்ந்திருந்தான். மெல்ல தனலட்சுமி அருகே சென்றதும் கையை அவரிடம் நீட்டி, வேணும்னா அவனை என்கிட்ட கொடுங்க, நான் வேணா அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறேன் என்றாள் தலைகுனிந்து அமைதியான குரலில். அவளுக்கு தனலட்சுமி முகத்தை பார்ப்பதற்கே சங்கடமாக இருந்தது. அவரை எத்தனையோ முறை மனதை காயப்படுத்தும்படி பேசியிருப்பதால் இப்பொழுது அவர் முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தடுமாறிக் கொண்டிருக்க, அனைவருக்கும் பேசியது தூரிகைதானா என்று ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. தனலட்சுமியோ அவளை விழிகளை விரித்து அதிர்ச்சியாக பார்த்தவர், என்ன, என்னம்மா சொன்ன? எனக்கு புரியல என்றார் திக்கி திணறியவாறு. அதில் தயக்கத்துடன் மெல்ல அவரை நிமிர்ந்து பார்த்தவள், அவனுக்கு சாப்பாடு ஊட்ட முடியலன்னு நீங்க சொல்றீங்களே, என்கிட்ட வேணா கொடுங்க, நான் ஊட்டி பார்க்கறேன். அவன் சாப்பிட்டானா நானே ஊட்டி விட்டுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க என்றாள் மீண்டும். அதில் அவர் அப்படியே நின்று இருக்க, அவருக்கு ஒருவேளை எழிலை தன்னிடம் தருவதற்கு விருப்பம் இல்லையோ என்று நினைத்த தூரிகைக்கு தான் செய்த செயலுக்கு இவர்கள் இப்படி கூட நினைக்கவில்லை என்றால் எப்படி என்று மனதில் சோகம் வந்து ஒட்டி கொண்டது. அதே சோகத்துடன் அவள் அங்கிருந்து நகர பார்க்க, ஆமாடி மருமகளே, நில்லு, இந்தா இவனை நீயே வச்சுக்கோ, நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலை, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன் என்று வேக வேகமாய் கூறிவிட்டு அவளை தடுத்து நிறுத்திய தனலட்சுமி அவள் கையில் எழில்குமரனை ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அதில் ஒரு சிறு புன்னகையை சிந்தியவள், சாப்பாடு கிண்ணத்தை கொடுக்காம போறீங்களே என்றாள் சத்தமாக. அதில் தன் தலையில் தட்டி கொண்டவர், இதை மறந்துட்ட பாரு என்று கூறியவாறு திரும்பி அவளிடம் வந்தவர் அவள் கையில் உணவு கிண்ணத்தை கொடுத்துவிட்டு ஆண்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறுவதற்காக சென்று விட்டார். வேதவல்லி தனலட்சுமியை பார்த்தவர், என்னடி இவ, என்னமோ அதிசயமா இப்படியெல்லாம் பேசுறா என்றார் அதிர்ச்சியாக. விடுக்கா, புள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான்னு தோணுது. எனக்குமே ஆரம்பத்துல கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா அவ போக்குல போனாதான் அவளால கொஞ்சம் கொஞ்சமா மாற முடியும் என்று கூறியவாறு அவர் வீராவிற்கு உணவை பரிமாற ஆரம்பிக்க, பசிக்குதுன்னு அங்க சொல்லிட்டு வந்து இங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க, வாடி இப்படி வந்து உக்காரு, நீயும் சாப்பிடலாம். அண்ணி, எல்லாருமே வாங்க, நம்மளே பரிமாறிக்கலாம், நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க என்றார் சிங்காரம். இல்லை தம்பி, அது எப்படி? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்க பரிமாறுறோம், நீங்க சாப்பிடுங்க என்றார் அவர் தயக்கமாக. அதில் வீரா தன் தந்தையை திரும்பி பார்க்க, அவரோ அவன் முகத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் மனைவியின் புறம் திரும்பியவர், முதல்ல உட்காரு வள்ளி, நாங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒன்றும் நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளை எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல. இவ்வளவு நாள் நாங்க இதெல்லாம் கவனிக்காம இருந்துட்டோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒழுங்கா நீயும் எங்க கூட உட்காந்து சாப்பிடு. அம்மாடி தனலட்சுமி, நீயும் உட்காருமா, வா என்றவர் அவர்கள் இருவருக்கும் தட்டை எடுத்து வைக்க அவர்களும் மனமகிழ்ச்சியுடன் உணவை உண்ண ஆரம்பித்தனர். ஆனால் வீராவிற்கு தன் மனைவி இன்னும் உணவு உண்ணவில்லையே என்ற கவலை மனதிற்குள் இருந்தது. ஆயிரம்தான் அவள் மீது கோபம் இருந்தாலும் அவள் மீது கொண்ட காதல் இல்லை என்று ஆகிவிடாதே. அவனோ உணவை தட்டில் பிசைந்த வண்ணம் அமர்ந்திருக்க, என்னையா, என்ன ஆச்சு, ஏன் சாப்பிடாம இருக்க என்று ஒரு சத்தம் போட்டார் சிங்காரம்.
அது ஒண்ணும் ஒண்ணும் இல்ல சித்தப்பா என்றான் அவன் அவசரமாக. உன் பொண்டாட்டி சீக்கிரம் சாப்பிடணும்னா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு சாப்பாட கொண்டு போ. இப்படி தட்டை தேய்ச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காத என்றார் தன் உணவை உண்டவாறு சிங்காரம். அதில் தலையில் அடித்து கொண்டவன், நீங்க சொல்றதும் சரிதான் சித்தப்பா. நான் சாப்பிட்டுட்டு அவளுக்கும் அப்படியே சாப்பாடு கொண்டு போயிடுறேன் என்று வேக வேகமாக கூறிவிட்டு உணவை உண்டு முடித்தவன் தன் மனைவிக்கும் தட்டில் உணவை போட்டு எடுத்துக்கொண்டு அவள் எங்கே என்று தேட, அவளோ பின்பக்க தோட்டத்தில் எழிலை இடுப்பில் அமர்த்தி இயற்கை வளங்களை அவனுக்கு காட்டியவாறு உணவை ஊட்டு கொண்டிருந்தாள். அதைக் கண்டு வீராவிற்கு கண்கள் இரண்டும் ஆச்சரியத்தில் விரிந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு தனலட்சுமியிடம் உணவு உண்ண மாட்டேன் என்று அடம் பிடித்த எழிலா இவன்? எப்படி சமத்தாக தன் அண்ணியின் இடுப்பில் அமர்ந்து கொண்டு அவள் கூறும் கதைகளை எல்லாம் ஆவென்று வாயை பிளந்து பார்த்து கொண்டே அவள் ஊட்டும் உணவை உண்கிறானே, ஆச்சரியமாக அல்லவா உள்ளது இது என்று நினைத்தவன் அவள் அருகே சென்று நிற்க, அவளோ அவன் வருகையை கூட உணராமல் குழந்தையுடன் குழந்தையாக பேசிக்கொண்டே அவனுக்கு உணவை ஊட்டிக் கொண்டிருந்தாள். உணவை ஊட்டி முடித்து விட்டு அவள் திரும்ப முற்பட, அவள் மோதி நின்றது என்னவோ அவளவனின் நெஞ்சில்தான். அதில் அதிர்ந்து போனவள் வேகமாய் நிமிர்ந்து பார்க்க, வசீகரமான சிரிப்புடன் அவள் முகத்தை பார்த்தவாறு நின்று இருந்தான் வீரா. அவனின் முகத்தை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தவள் விதிர் விதிர்த்து போக, எழிலோ இப்பொழுது தன் அண்ணனின் கரங்களுக்கு தாவிக்கொண்டான். அவனை தன்னோடு அணைத்து பிடித்த வீரா அவன் உதட்டில் ஒட்டியிருந்த உணவுகளை எல்லாம் துடைத்துவிட்டு, உள்ள சித்திக்கிட்ட போ என்று கூற, அதற்கு சரி என்று தலையசைத்து விட்டு குழந்தை அங்கிருந்து ஓடிவிட்டான். இப்பொழுது தன் மனைவியின் புறம் வீரா திரும்ப, அவளோ விழிகளை கூட சிமிட்டாமல் தன்னவனைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தாள். அவள் தன்னை ரசிக்கிறாள் என்பதை அறிந்தவுடன் ஒருவித வெட்கம் வந்து ஒட்டிக்கொண்டது ஆனவனுக்கு. ஆண்கள் வெட்கப்படும் அழகை காண கண் கோடி வேண்டும். அது அரிதிலும் அரிதாகத்தான் தென்படும். ஆனால் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். வீராவின் வெட்கத்தையும் ரசித்தவள் அப்படியே நின்று இருக்க, இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டி இப்படியே நின்று என்ன ரசிச்சுக்கிட்டு இருக்க போற? வா சாப்பிடலாம் என்று அவள் கைப்பிடித்து இழுத்துக்கொண்டு மாட்ட கொட்டகைக்கு வந்தவன் அங்கிருந்த சிறிய கைப்பிடி சுவரின் மீது அவளை அமர வைத்தான். அவளோ இன்னும் விழிகளை கூட சிமிட்டாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, உணவை பிசைந்து அவள் வாய் அருகே கொண்டு சென்றான் அவள் ஆருயிர் கணவன். அவனின் செயலில் அவள் தன்னிலையில் இருந்து மாறி அவனை அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் பார்க்க, வாய தர, சீக்கிரமா சாப்பிடு, உனக்கு பசிக்குன்னு தெரியும், எவ்வளவு நேரம்தான் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போற என்றான் அவன் சற்று கண்டிப்பான குரலில். அதில் அவளையே அறியாமல் அவள் வாய் திறந்து கொள்ள, அவள் வாய்க்குள் உணவை திணித்தவன், சாப்பிட்ற விஷயத்துல எப்பயும் தாமதம் பண்ணாத, அது உடம்புக்கு நல்லதில்ல. குழந்தைய நீ கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறது சரிதான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா உன்னோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் என்று கூறியவாறு அவன் உணவை ஊட்டிக்கொண்டு இருக்க, அவன் ஊட்டிய உணவோடு சேர்ந்து தன்னவனையும் மனதில் நிறைத்து கொண்டாள் மங்கை. வீராவிற்கு புரிகிறது அவளிடம் சில மாற்றங்கள் வந்து இருக்கிறது என்று. அது அவன் மனதில் மகிழ்ச்சியை விதைத்திருக்க, அவளின் மாற்றம் இன்னும் நிறைய பெருக வேண்டும் என்று மனதிற்குள் இறைவனிடம் வேண்டுதல் வைத்து கொண்டான். நீங்க சாப்பிட்டீங்களா என்று உணவை உண்டவாறு அவள் கேட்க, அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு கொண்டு வந்தேன், நீ சாப்பிடு என்று கூறியவன் முழுவதுமாக அவளுக்கு உணவை ஊட்டி முடிக்க, வீராவை கண்டவுடன் மாட்டு கொட்டகையில் இருந்த ஒரு கன்றுக்குட்டி அவன் காலருகே வந்து நின்று அவன் காலில் தன் முகத்தை தேய்த்தது. அதில் சிறு புன்னகை சிந்தியவன் அதை தன் கரங்களில் தூக்கி கொள்ள, தூரிகைக்கும் அந்த குட்டியை கண்டவுடன் அதை தூக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்தது. அதை என்கிட்ட கொடுங்கள என்று அவள் ஆசையாக கேட்க, அதில் தன்னவளை ரசித்தவாறு அவள் கரத்தில் குட்டியை திணித்தான் வீரா. அதை வாங்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டவள் அதன் தலையை கோதிவிட, அதுவோ அவள் முகத்தை தன் நாவால் நக்கியது. அதில் அவள் கூசி சிரிக்க, வீராவோ அவள் முகத்தை தான் அணு அணுவாய் ரசித்துக் கொண்டிருந்தான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.